ஸ்ரீரங்கம் கோவிலில் மறைத்து வைக்கப்படும் 4 மர்ம இடங்கள். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. முதல்ல இந்த ஸ்ரீரங்கம் மூலவருக்கு கீழே 5 அறைகள் இருக்காமா, அதை பஞ்சரங்க அறைகள்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாதுகாத்துட்டு வராங்க. யாருக்குமே இது வரைக்கும் ஓப்பன் செஞ்சு காட்டினதே இல்லை. அதுக்குள்ளே யாருமே போனதே கிடையாதுமா. போனவங்க எல்லாத்துக்குமே ஒரு வினோதமான சத்தம் கிடையாதுனா அதை இன்ன வரைக்குமே மூடி தான் வச்சிருக்காங்க. அந்த 5 அறைக்குள்ள என்ன இருக்குன்னு இன்ன வரைக்கும் ஒரு மர்மமாகவே இருக்கு. ரெண்டாவது துளசி தோட்டம். இந்த பெருமாளுக்கு படைக்கக்கூடிய துளசி எல்லாமே இந்த கோயிலுக்குள்ளேயே ஒரு இடத்துல வச்சு விளைவிச்சிட்டு இருக்காங்க. அந்த தோட்டத்தை பூசாரிகள் மட்டுமே உள்ள போய் பார்க்க முடியும், வேற யாருமே போக முடியாது. மக்களுக்கு அந்த இடத்துல அனுமதியே கிடையாதாமா. அந்த கோயிலுக்குள்ள அந்த தோட்டம் எங்க இருக்குன்னு இது வரைக்குமே தெரியல. சேட்டலைட் வியூல கூட அந்த தோட்டம் கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஏன் அந்த துளசி தோட்டத்துக்குள்ள மக்களை விட மாட்டேங்கிறாங்க, ஏன் அதை காட்டவும் மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு அமானுஷ்யமாவே இருக்கு. மூணாவது, இந்த ரங்கநாதருக்கும் ஆண்டாளுக்கும் இடையில ஒரு சுரங்கப்பாதை இருக்காமா. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்குமே அந்த சுரங்கப்பாதையை இந்த ஆண்டாளும் ரங்கநாதன் தவிர வேற யாருமே பயன்படுத்துறதே கிடையாமா. உள்ள போய் சுத்தம் பண்ணது கூட கிடையாதாமா. அந்த இடத்துல ஆண்டாள் கல்யாண கோவில் இருக்காமா. நினைச்சு பாருங்க, ஒரு சுரங்கப்பாதையில் ஒரு கோவில் இருக்குன்னா அது எப்படி இருக்கும். மூணாவது, பசு. இந்த பசு மூலமா தான் அங்க படைக்கப்படுற பிரசாதங்கள் எல்லாமே செய்யப்படுது. அந்த பசு அந்த கோவில் ஏதோ ஒரு இடத்துல தான் வச்சிருக்காங்க. ஆனா அது எங்க வச்சிருக்காங்க, அது எப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியல. இது ஒரு மித்தா தான் சொல்லப்படுது. இந்த பசு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமானுஷ்யமான பசும் ஒரு மர்மமான பசுமா தான் இருக்கு. இது சொல்லப்படுற மித்து அந்தபடி.